Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே டிராக்டரும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் அரசு பள்ளி ஆசிரியையும் பள்ளி மாணவியும் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், விபத்து குறித்த தங்களுடைய விவரங்கள். நிச்சயமாக செய்கிறது. காங்கேயம் அடுத்த வெள்ளகோயில் அருகே வெள்ளகோயில் டு செம்மாண்டபாளையம் செல்லும் சாலையில் பெரியசாமி நகர் அருகே இன்று காலை டிராக்டரை அஜித்குமார் 27 என்ற நபர் வெள்ளகோயில் செம்மாண்டபாளையத்திலிருந்து கணபதிபாளையத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கிரஸ்டர் செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது அதே சாலையில் அதே திசையில் டிராக்டருக்கு பின்னால் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வெள்ளக்கோவில் அகலரப்பாளையம்புதூர் அரசு பள்ளி உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் சரஸ்வதி 50 என்பவரும் பக்கத்து வீட்டில் தனது தாத்தா வீட்டிற்கு வந்திருந்த அதே பள்ளியில் படித்து வரும் ராகவி 10 வயதுடைய மாணவியும் அவரின் தங்கை யாழினி 8 வயதுடைய மாணவியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். 2 மாணவிகளையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு அகலாரப்பாளையம்புதூர் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது சம்பவ இடத்தில் தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த டிராக்டரை முந்திச் செல்ல முயன்ற போது அதே நேரத்தில் டிராக்டரின் ஓட்டுநரும் வலதுபுறமாக சென்றதால் மேற்படி இருசக்கர வாகனமும் டிராக்டரின் பின்புறம் உள்ள டைலரும் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆசிரியை மற்றும் மாணவி ராகவி யாழினி ஆகிய மூவருக்கும் பலத்த காயமடைந்தனர். பின்னர் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக காங்கேயம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது ஆசிரியை சரஸ்வதி மற்றும் மாணவி ராகவி ஆகியோர் பரிசோதித்த மருத்துவர்கள் தலையில் பலத்த அடிபட்டு இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இன்னொரு மாணவியான யாழினிக்கு இரு தோள்பட்டையிலும் இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒரு பள்ளியில் ஆசிரியர் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவி இறந்தது வெள்ளகோயில் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கொண்ட விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு சென்ற வெள்ளகோயில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்யது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.